பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுண்டைக்காய் நல்லா அலசிட்டு எல்லாத்தையும் நசுக்கி வச்சுக்கலாம். சுண்டைக்காவை அப்போ தான் அதில் புளிப்பு காரம்லாம் உள்ளே போய் சேரும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு, வெந்தயம், கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு. ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். புளி நல்லா கரைச்சி வெடிக்கட்டி எடுத்து வச்சாச்சு. ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்கிக்கலாம். 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கினோன்னே கொஞ்சம் சுண்டைக்காய் போட்டு வதக்கிக்கலாம். கரைச்ச புளியில் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு போட்டாச்சு. 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் போட்டுக்கிறேன், போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிச்சு. தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம். அரை பழம் கட் பண்ணி போட்டுக்கலாம். சுண்டைக்காய் எடுத்து இப்போ அதிலே போட்டு வதக்கிக்கலாம். நல்லா சுண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சு குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், சிம்மில் வைக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சோன்னா குழம்பு இறக்கிக்கலாம். வேணுன்னா கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.